ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், அதுவும் ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போதுமே பை சைடை பொறுத்த மட்டும் வால்யூம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வால்யூம் வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் பார்க்கச்ச உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டாக் தெரியுதுன்னு வைங்களேன். ஸோ முதல் 10 ஸ்டாக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், 5ன்னு கிடையாது, 10 வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு வால்யூமை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்த உடனே நிறைய ஸ்டாக் முதல் 10 இடத்துல இடம் பிடிச்சி, கோல் இண்டியா, ஹெச்சிஎல், ஆக்சிஸ், எஸ்பிஐ எல்லாமே இருக்கட்டும். வால்யூமை லைட்டாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஹையிலேருந்து லோ வச்சிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இது எல்லாமே, கோல் இண்டியா, இது எல்லாமே டாப் 10ல் வந்த ஸ்டாக். ப்ளஸ் வால்யூமும் நல்லாயிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக, சரிங்களா, இமீடியட்டாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடணும். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ வால்யூம் வைஸ் நல்லாவே இருக்குது. இப்போ எல்லோரும் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதனுடைய டே கேண்டிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட்டில் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. மேஜராக நடக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த டேயோட ஒரு பிரேக் அவுட் இருக்குது, நம்ம என்ட்ரி கொடுப்போம்னு சொல்லிட்டு வால்யூமை மட்டும் செக் பண்ணி இதில் என்ட்ரி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு இந்த ரெட் கேண்டலுக்கும் ஒரு பிரேக் அவுட் இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் ஃபெயிலியர் கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது மைல்டாக ஒரு பிரேக் அவுட் ஆய் லாஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நம்ம என்ட்ரி ஆகிருப்போம், இங்கேருந்து நம்ம லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியோம். இது நிறைய பேர் பண்ணக்கூடியது. இப்போது ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சில விஷயத்த பார்க்கணும். அதில் முதன்மையானது என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் நிஃப்டியோட சார்ட் என்ன. இது வந்து நீங்கள் மார்னிங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துடலாம் ஸ்டாக் ஆப்ஷனில். சரிங்களா, அப்போ இந்த பர்டிகுலராக சிங்கப்பூர் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்கணும். 5 விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் முதன்மையானது கிஃப்ட் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னொன்று, நீங்கள் கையில் வச்சுருக்க ஸ்டாக் முதல் 10 இடத்துல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட வால்யூம் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத 3வதாக நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா அப் ட்ரெண்ட் மிகவும் முக்கியமானது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அட்வான்ஸாக எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, டிக்ளைனில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு 35க்கு அபோவாக இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று, நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்யூரசி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். இன்னொன்று, நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் ஒன்றோட ஒன்று அகெயின்ஸ்டாக ட்ரேடு எடுத்தா அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். இல்லை அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நான் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டேன். கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டேன், டாப் 10 பார்த்துட்டேன். நான் வச்சுருக்க ஸ்டாக் அப் ட்ரெண்டை நோக்கி போகக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, அப்படியும் நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்புறம் அட்வான்ஸ் டிக்ளைன் அதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் செக் பண்ண உடனே இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத கவனமாக நுட்பமாக நோட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு லெவல் இங்கே ஒரு கன்சாலிடேஷன் மோடு இருக்கும். சரிங்களா, இந்த மோடுக்கு அப்புறமா அப் ட்ரெண்டில் நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுத்தாலும் இந்த சூழலை செக் பண்ணிவிட்டு, நான் சொன்ன அந்த 5 விஷயத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக ப்ராஃபிட்டுங்கிறது ஹியூஜாக இருக்கும். சரிங்களா, அகெயின் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அகெயின் அடுத்த லெவல் போகும்போது ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். அதனால தான்
ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு நியூஸை ரீட் பண்ணுறதும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எஸ்பிஐஎனில் எப்போதுமே ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதுவும் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்டு ஃபிகராக எடுத்துருங்க. எப்போதுமே இந்த மணியில் எடுக்கிறது ரொம்ப அவசியமானது. சரிங்களா? ரவுண்டு ஃபிகராக எடுத்துகிட்டு எப்போதுமே அந்தந்த மந்த்தோட கான்ட்ராக்ட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நல்லா மேலே போகுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது அதை விட ரொம்ப நல்லது. ஸோ இதை செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு 1.5 lakh கிட்ட தேவைப்படும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. பட் ஒவ்வொரு பாயிண்ட் இறங்க இறங்க உங்களுக்கு 1500 இதில் நீங்கள் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.